இந்த டீவியேட்டட் நேசல் செப்டம்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கண்டிஷன். அதை வந்து எப்படி சரி பண்ணணும்னா, கோணையாக இருக்க வளைஞ்சிருக்கிற அந்த மூக்கு அந்த தண்டை வந்து நேராக்கிறது தான் ஒரே தீர்வு. அது எப்படி பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் முடியும். செப்டோபிளாஸ்டி, அதுதான் இந்த கண்டிஷனுக்கு நம்ம பண்ணுற சர்ஜரியோட பேர். செப்டமை நம்ம சரி பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் வந்து செப்டோபிளாஸ்டி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சில பேரில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மூக்கடைப்பு இருக்கிறவங்க நேராக போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு ட்ராப்ஸ் வாங்கி 2 மூக்குலையும் ட்ராப்ஸ் போட்டுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான நடவடிக்கை. இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்குறது மட்டும் தப்பு கிடையாது, இந்த ட்ராப்ஸை போடுறதும் ரொம்ப டேஞ்சர் தான். இந்த ட்ராப்ஸை போடுறதால தற்காலிகமாக அவங்களுக்கு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இதை லாங் டேர்ம் அவங்க போடுறதால அந்த போடுற ட்ராப்ஸும் வேஸ்ட் ஆகுதும், அவங்க உடம்புக்கும் அவங்க கெடுதல் தான் உண்டாக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ராப்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் உண்டு, இத்தனை நாளைக்கு தான் போடணும், இத்தனை வேலை தான் போடணும் அப்படின்னு. இதனால் போடுறதா எஸ்பெஷலி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கவங்க வந்து இந்த ட்ராப்ஸை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ தயவுசெய்து அதை பண்ணக்கூடாது. சர்ஜரி தான் இதுக்கு ஒரே தீர்வு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டோபிளாஸ்டி. இந்த மாதிரி மூக்குத்தண்டு வளைவாக இருக்க மட்டும் பேஷண்ட்ஸ்க்கு செப்டோபிளாஸ்டி போதும். சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸும் செய்ய வேண்டியிருக்கும். அதை நான் சும்மா மென்ஷன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, சில பேருக்கு மூக்குத்தண்டு மட்டும்தான் வளைஞ்சிருக்கும், வெளியில் பார்க்குற நோஸ் எல்லாமே மோஸ்ட்லி நேராக தான் இருக்கும். சில பேருக்கு வெளியில் இருக்கிற நோஸும் கொஞ்சம் வளைஞ்சு கோணையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து சரி பண்ணணும். அப்போது நம்ம பண்ணுற சர்ஜரிக்கு பேர் செப்டோரைனோபிளாஸ்டி. செப்டோபிளாஸ்டியோட சேர்த்து செப்டோரைனோபிளாஸ்டி நம்ம பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம செப்டோபிளாஸ்டியோட சேர்த்து சைனஸஸ்க்கும் நம்ம சர்ஜரி பண்ணணும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி. ஸோ இந்த செப்டோபிளாஸ்டி ஃபெஸ் ரெண்டையும் சேர்ந்து கம்பைண்டாக பண்ணணும். இன்னும் சில பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப நாள் இந்த மாதிரி மூக்கு தண்டு வளைஞ்சு இருக்கிறதால ஒரு சைடு வளைஞ்சிருக்கும், இன்னொரு நார்மல் சைடு மூக்கில் இருக்க மற்ற போன்ஸ், இந்த சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும், டர்பினேட்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து பெருசாகி வளர்ந்துருக்கும். ஸோ மூக்குத்தண்டு வளைவும் அவங்களுக்கு இருக்கும், மிச்ச நார்மல் சைஸாக இருக்க வேண்டிய போன்ஸும் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும். அது வந்து காம்பன்சேட்டரி ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செப்டோபிளாஸ்டி மட்டும் அவங்களுக்கு பண்ணால் அவங்க மூக்கடைப்புலேருந்து ரிலீஃப் கிடைக்காது. நம்ம வந்து அந்த டர்பினேட்ஸுக்கும் டர்பினோபிளாஸ்டி இல்லைனா டர்பினெக்டமியும் சேர்ந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த செப்டோபிளாஸ்டி எப்படி பண்ணுவாங்க? இது வந்து பியூர்லி அண்ட் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. எண்டோஸ்கோபிக் அப்படின்னா நம்ம டைரெக்டாக 2 மூக்கு துவாரம் வழியாக எண்டோஸ்கோப் போட்டு கேமரா வழியாக மானிட்டரை பார்த்து நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இது வந்து வெளியிலையோ எந்த கீரலோ தழும்போ வரப்போகிறதில்ல, எந்த தையலும் நம்ம போட போகிறதில்ல. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 7 நாள் கழித்து தையல் பிரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எண்டோஸ்கோப்பிக்காக நம்ம பண்ணுறோம்.